ரோட்டோரமா நின்று இதை பறிச்சுக்கிட்டு இருக்கவும் ரோட்ல போறவங்க எல்லாரும் இந்த பொண்ணு ஏதோ விபரீத முடிவு எடுக்க போகுதுன்னு ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு போனாங்க. ஏன்னா நம்ம பறிச்சது ஒரு விஷக்காயி, நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம். குன்றிமணி என்ற சொல்ல திருச்சி தான் நாம குண்டுமணின்னு பேச்சு வழக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த குண்டுமணி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? அழகு ஆபத்து நிறைந்துன்னு சொல்ற மாதிரியே இந்த குண்டுமணி நிறைய நட்சத்திரமே உடையது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பக்கத்து வீட்டில் சண்டைனா அவங்க தேடி போற முதல் பொருள் இதுவாக தான் இருக்கும். எனக்கு இருக்க பிரச்சனைக்கும் குண்டுமணி நல்ல தீர்வாக கூட அமையலாம். ஆனால் நான் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின என்னோட குழந்தையோட நிலைமை நினைச்சு பார்க்கவே முடியல. ஸோ எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் மனசை விட்டுறாம நம்ம குழந்தைகளுக்காக வச்சு இயற்கை தந்த இந்த உயிரை தக்க வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்த குண்டுமணியை விஷப்பொருளாகவும் கிராமத்தில் ஏதாச்சும் விசேஷம்னா ஆரத்தி குடத்துல அழகுபடுத்துறதுக்காக மட்டும்தான் பயன்படும் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு நாட்டு மருந்து கடையில் அதை விற்கிறத பார்த்ததும் தான் இது ஒரு மூலிகைனே தெரிய வந்துச்சு. குண்டுமணி கொடியோட இலை சளி இருமலுக்கும் அதோட வேறு விஷக்கடிக்கும் இந்த குண்டுமணி விதையை அரைச்சு வெந்தயத்தோட பயன்படுத்தும் போது நல்ல முடி வளர்றதுக்கும் பயன்படுதான். என்னதான் இருந்தாலும் நல்ல மருத்துவ ஆலோசனைகளின்படி பயன்படுத்துறதே நல்லது. நம்ம திருவள்ளுவர் தாத்தாவையும் குண்டுமணி ரொம்ப ஈர்த்திருக்கும் போல.